இப்ப அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உள்நோக்கா பாருங்க தானே உஸ்தாது சொல்றாங்க. இப்ப பையத்து கொடுக்கக்குள்ள கேஸா கொடுக்கக்குள்ள உள்நோக்கா பாருங்கன்னு கொடுக்க சொல்றாங்க. பாட்டுல எழுதுறாங்க உன்னை நோக்கு என்று எழுதுறாங்க. உன்னை நோக்கு முதலாவது பாட்டுல உன்னை நோக்கு என்று எழுதுறாங்க. இந்த தியானம் செய்ய கொடுக்கக்குள்ள திக்ர் செய்ய கொடுக்கக்குள்ள அந்த பையத்து கொடுக்கக்குள்ள உஸ்தாது சொல்லி கொடுக்காங்க. அந்த பேச்சு கேட்டிருப்பீங்க. உள்நோக்கா பாருங்க. இதுக்கு அந்த அர்த்தம் என்னன்னு விளங்குதா? உள்நோக்கா பாருங்கடா சரியா? நம்மட பார்வை நம்மட தன்னிலைய பார்க்கணும். இந்த பார்வை கண்ணை கொண்டு பார்க்கப்படுறதா கண்ணின்றி பார்க்கப்படுறதா? கண்ணின்றி பார்க்கப்படுறது. கண்ணை கொண்டு பார்க்கப்படுறது கண்ணை திறந்த உடனே வர பார்வை. கண்ணை மூடினத்துக்கு பிறகு அந்த உள்ளுக்கு இருக்கிற பார்வை உள்நோக்க பார்க்கப்படுற பார்வை இருக்கு. இப்ப நாம உறக்கத்துக்கு போகல, உறக்கம் வரல, சரிதானே? அப்ப இப்ப உள்நோக்க நம்மட பார்வை நம்மட இடிப்பு நிலையில இருக்கு. புரிபடுதா? இப்ப கண்ணை மூடிட்டோம். ஆரம்ப தியானத்தில ஆரம்ப பையத்து கொடுக்கக்குள்ளேயோ உஸ்தாது சொல்லி கொடுக்குற திக்ர் செய்யற முறையத்தை நான் சொல்றேன். அதாவது மாபெரும் காரியம் மனதில் செய்யும் திக்ர். இது இப்ப 40-50 வருஷம் பிள்ளை கொடுக்கறது இல்லை, ஆரம்பத்திலே கொடுக்கறதுதான். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி தர விஷயம் இப்ப நான் பேசுறது இன்னும் கொஞ்சம் தெளிவா. 10-20 வருஷமா பிடிபடாதவங்க நான் இப்ப பேசுற விஷயத்தை வச்சு லேசா தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம், புரிதலுக்கு எடுக்கலாம். 10-20 வருஷம் இதை பிடிச்சிக்காம எத்தனை பேர் காலம் போயிடுச்சு வீணா. நம்மட காலம் அப்படி போகக்கூடாது. இந்த அளவுக்கு தெளிவா நமக்கு விளங்கி தந்து பிடிச்சி தரத்துக்கு ஒரு 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 அறிவு இருக்கின்ற, ஒரு அறிவு கிடைச்சிக்குதுண்டா, ஒரு வழிகாட்டல் இருக்கின்ற நாம லேசா போலாம். அப்ப உஸ்தாது சொல்ற உள்நோக்கா பாருங்க, உன்னை நோக்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆழம் என்னண்டா, கண்ணை மூடின உடனே கண்ணால வெளியாகிற பார்வை தடப்படுவதே அல்லாமல் சரியா பார்வை இருக்கு. கண்ணை மூடினவர்கிட்ட பார்வை இருக்கு. அவரு தன்னிலையில தண்ட நிலையில அந்த பார்வை இருக்கென்று சொல்லி அவர் அந்த உணர்வில் அவர் உணர்ற இடத்துக்கு வாரல். அவர் எதை எடுக்காரண்டா, இன்னைக்கு கண்ணை மூடினோன்னு தெரியுது இல்லைன்னு தான் இருக்க. கண்ணை மூடினோன்னு தெரியுது இல்லை. அதனால கண்ணால பாக்குற பார்வையை மூடினத்தால பார்வை என்ன செய்யுது, அது இமையை பாக்குது, அதால ஒன்றும் தெரியுது இல்லைன்னு இருக்க. ஆனா கண்ண மூடினத்துக்கு பிறகு பார்வை தன்னிலை இருக்கி, தண்ட நிலையில இருக்கி. இப்ப என்னட்ட நான் இன்னும் உறக்கத்துக்கு போகல, உறக்க நிலை வரல, பார்வையை வச்சிருக்கேன் நான் என்று தன்னிலையில அவர் உணர்ற இடத்துக்கு வராம உணர்ற இடத்துக்கு மாறத்தா இன்னைக்கு அவருக்கு தடையாமைகிறது ஒன்றுமே இல்லை என்று எனக்கு தெரியுது என்று இருக்கிறது ஆரம்பம். அப்ப இன்னைக்கு முதல் எடுக்கணும் என்ன, ஒன்றுமே இல்லை என்று தெரியுதுண்டா எதுக்கு தெரியுது? ஒரு பார்க்காம ஒரு பார்வை இல்லாம தெரியுதுன்னு சொல்லலாமா? பார்க்காம ஒரு பார்வை இல்லாம தெரியுது என்று சொல்லலாமா? ஒன்றுமே இல்லை என்ற பார்வை இருக்கக்கூடாது. அப்ப நான் ஐநக்கு இருந்துகிட்டு ஒன்றுமே இல்லை என்று என்ற பார்வைக்கு தெரியுது, என்ற பார்வை ஒன்றுமே இல்லை என்று உணருது, இந்த பார்வை ஒன்றுமே இல்லைங்கிறத காணுது என்று எடுத்தா, என்று எடுக்கிற இடம் ஒன்று வந்தா, இப்ப கண்ணை மூடிட்டிக்கக்குள்ள நடக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். என்று எடுக்கிற நிலை வந்தா, என்று எடுத்தா பார்த்து கொண்டு பார்வை உடையவனாக ஒருத்தன் இருக்கானா இல்லையா? ஒருத்தன் இருப்பானா இல்லையா? அவன் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் பார்வையோடு இருக்கிறேன் என்று உணர்ந்தவனாக இருக்கணும். உணர்ற இடத்துக்கு வரணும். இப்ப என்ன செய்யும், இன்னைக்கு உள்நோக்கா பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற பார்வையில ஒரு நிலைப்படுவான். இப்ப தன்னை நோக்கப்படும். இப்ப எதை நோக்கினாலும் முதலாவது அந்த நிலையை நோக்கி போறது நம்மட பார்வை தான். சும்மா உதாரணத்துக்கு வைங்கன்னா உன்னை பார்க்க போறோம்டா, நம்மட கேள்வியோ நம்மட ஸ்பரிசமோ நம்மட நுகர்தலோ நம்மட டேஸ்டோ சம்பந்தப்படுறதில்லை. ஏதோ முன்னிலையோ பின்னிலையோ எங்கால ஒரு நிலையை நாம நோக்கி பார்க்கிறேன்டாலும், கண்ணை கொண்டு பார்க்கிறேன்டாலும் அதை நோக்கி போறது எது? முதல் பார்வை தானே. பார்வையை கொண்டு தானே நோக்குறேன்.
சரியாத பார்ப்போம் என்று முதல் பார்வை. அப்ப நோக்கப்படுறதுக்கு முதல் பாவிக்கப்படுறது பார்வை. அது வெளியே கண்ணை கொண்டு நோக்கினாலும் சரி, இமையால கண்ணை மூடினத்துக்கு பிறகு நோக்கினாலும் சரி, நோக்கப்படுறதுக்கு பயன்படுத்தப்படுறது முதல் எது? பார்வைதான். அப்ப பார்வை இன்னைக்கு நிலைக்குதண்டா, தன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த நிலை உணரப்படுகுதண்டா, அந்த உணர்ந்தவன் யாரு? அந்த பார்வைக்குரியவன் யாரு? அவன் யார பார்க்கா, அவன் பார்வையில என்ன தெரியுது என்ற நோட்டம் விடுதல். இந்த முராக்கபாவெல்லாம் இப்ப வேலை செய்யும். இப்படி வேலை செய்யக்குள்ள இன்னைக்கு அந்த பார்வையில முதல் ஒரு நிலைப்படுவார். இன்னைக்கு பார்க்கிறதும் பார்க்கப்படும் பொருளும் பார்வையும் என்ன செய்யாது, ஒரு நிலையா இருக்குமா, மூணு நிலையா இருக்குமா? ஒரே நிலையில இருக்குமா? ஒரே நிலை வந்துடும். இப்ப ஒரு நிலைப்படும். இப்ப அப்ப முதல் இந்த பார்வைய உள்நோக்கா ஒரு நிலைப்படுத்தினா, ஒரு நிலைப்படுத்துற இடத்தை எடுத்தவன்டா, ஒரு நிலைப்படுத்துற நிலையுண்ட அந்த உள்ளத்துக்கு வந்துச்சண்டா, உள்ளத்துல ஏற்பட்டுச்சண்டா. அடுத்தது என்ன இருக்கு? கேள்வி இருக்கு. இப்ப பார்வை ஒரு நிலைப்பட்டுட்டு பட இந்த ஒரு நிலைப்படுற அதே கணம் அந்த நான் என்கிற உணர்வு கேட்குமா இருக்கு, நாதமா சத்தமா கேட்கும், நாதமா கேட்கும், சத்தமா கேட்கும். உங்களுக்கு விளங்குறதுக்காக புரிதலுக்காக கேட்கக்குள்ள இந்த காதுல இப்ப நான் என்று நான் வாயால சொல்லி உங்களோட காதுல வந்து கேட்குதே, அப்படி கேட்காது. இந்த சத்தம் இல்ல, இந்த சத்தத்துக்கு ஒப்புற இல்ல, இந்த சத்தத்தால ஒப்பிட்டு பாக்குற இல்ல. அப்ப இப்ப அந்த நான் என்று கேட்கிற அந்த நாதம் அந்த ஒருநிலைப்பட்ட உள்ளத்தில அமையக்குள்ள, அமைகிற இடம் வரக்குள்ள, அமைகிற நிலையொன்று உருவாயினா அதோட ஒன்றிப்பார். இப்ப ஒன்றிக்கக்குள்ள என்ன செய்யும்? பேச்சு வரும். பேசுகிறவன் இப்போ ஒரு பேச்சுக்க பரவ, அவ பேசிக்கிட்டே இருப்பாங்க. உறவாடு உறவாடு உடனிருக்கும் இறைவனுடன் உறவாடு என்ற உறவாட்ட ஆரம்பிச்சு, உடனிருக்கும் இறைவனோட ஒரு உறவாடிட்டு இருப்பாரு, பேசிட்டு இருப்பாரு. அப்ப முதல் பார்வை ஒரு நிலைப்பட்டுச்சு, பார்வை ஒரு நிலைப்பட அந்த ஒரு நிலையோட கேள்வி ஒரு நிலைப்பட்டுச்சு, கேள்வி ஒரு நிலைப்பட அதோட என்ன வந்து ஒரு நிலைப்படுது? பேச்சொரு நிலைப்படுது. ஒரு நிலைப்பட தன்னை உணர்ற மூச்சு இருக்கே, அதுதான் இன்னைக்கு ஒரு நிலைப்படும். இன்னைக்கு ஒரு நிலைப்படும் என்று ஒவ்வொன்றா நாம் விளக்கினத்துக்கு விளங்கிக் கொள்றதுக்காக அப்படி விளக்கினே அல்லாமல் பார்வை கேள்வி பேச்சு மூச்சு பண்பு யாவும் நீயே ஆச்சென்று சொல்லி ஒரு நிலையில உணர்ற நிலை வந்துடும். அதுதான் நான் என்று உணர்ந்து கொண்டிருப்பவனாக என்ன செய்வேன்? நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை ஏற்படுமை. இருப்பவன் நான் என்று உணர்வுவர். அப்ப இந்த பண்பை கொண்டுதான் நான் நிலைச்சி இருக்கேன் என்கிற உண்மை பிடிபடும். அப்ப அது அப்படி அந்த பண்பை கொண்டு நான் என்று நிலைச்சிருக்கிற அந்த நிலை தான் உணர்வு என்றும் பிடிபடும். அது உணர்ந்த நிலையில இருக்குங்கிறது பிடிபடும். நிலையா இருக்கிற இருப்பு தெளிவாகும். இப்ப தியானம் விளங்குதா? திக்ர் எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்று விளங்குதா? திக்ர் செய்கிறது எங்க எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது என்று விளங்குதா? இப்ப லேசான காரியமா இது? இது மாபெரும் காரியம். வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது இருக்கே, இந்த நான் என்கிற உணர்வு அல்லாஹ் என்று உள்ளத்தில அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது. இப்படி ஞாபகப்படுத்துறதை தான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றேன். இப்படி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற இந்த திக்ரிக்கே, இந்த தியானம் இப்படி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி உயர் கலிமாவை உணர வச்சு உள்ளத்தை ஓர்நிலைப்படுத்தி ஜர்சங்கிற நாதத்தோட ஒன்றிணைய வச்சு இடிப்பவன் நான் என்னும் நிலையை நமக்கு காட்டித்தரும். அப்ப உள்நோக்க பார்க்கிற பார்வை உன்னை நோக்கு என்று ஒஸ்தாது சென்ன அந்த நோக்கு, அந்த நோக்குற நிலை, அந்த நோக்குற இடம் உண்மை களிமா என்ன?
பார்வை, பேச்சு, அந்த நான்ங்கிற அந்த நாதம், அந்த உண்மை களிமா உனை ஹக்காய் உணரச் செய்யும் ஓதங்க. அப்ப உன்னை நோக்கு, உண்மை களிமா உன்னை கொஞ்சம் நோக்காயா, உன்னை கொஞ்சம் நோக்காயா, உண்மை செல்றேன் கேட்பாயா, உண்மை ஒன்று செல்றேன் கேட்பாயா, உண்மை களிமா. அப்ப இது யாருக்கிட்ட சொல்றாங்க? தன்னை நோக்கினவர்கிட்ட சொல்றாங்க. தன்னை நோக்கினவருக்குத்தான் உஸ்தாது சொல்ல வர அந்த உண்மை பிடிபடும். அந்த உண்மையை பிடிக்கிற இடம் வரும், பிடிச்சு கொள்ற இடத்துக்கு வருவார். இவர் முன்னிலையும் படற்கையும் நோக்கிக்கிட்டு, முன்னிலையும் படற்கையிலையும் சிந்திச்சுக்கிட்டு, முன்னிலையும் படற்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கு இது பிடிபடாது. இந்த சொல்ற உண்மையை கேட்கிற இடம் வராது. அந்த உண்மை களிமாவும் பிடிபடாது. யாருக்கு பிடிபடுமங்காண்டோ அது முதல் தன்னை நோக்கு, உன்னை நோக்கு நீ, அதுக்கு பிறகு உண்மை சொல்றேன்னு கேட்பாயா, உண்மை களிமா. இப்ப உண்மை களிமான்னு உண்டா இன்னைக்கு சொல்ற, உனை ஹக்காய் என்ன உண்மையாய் உணரச் செய்யுமா. நான் யாரு? உனை ஹக்காய் உணரச் செய்யும் ஓது. அந்த களிமாவை ஓதிட்டுவி, அந்த களிமாவை அறிஞ்சிட்டுவி. அப்ப தன்னை நோக்காம, தன்னிலேயே நோக்குற இடத்துக்கு வராம, உஸ்தாது சொன்ன ஆரம்ப பையத்து, ஆரம்பத்திலேயே தியானம் திக்ர் செய்ய சொல்லி கொடுக்குற அந்த முறையை, அந்த அறிய வேண்டிய முறையை அறிஞ்சு அணுக வேண்டிய முறைப்படி அதை அணுகாதவங்களுக்கு, இதுவரைக்கும் அதை அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சி அணுகிற முறைக்கு அணுகி திக்ர் செய்யாதவங்களுக்கு, தியானத்துல வராதவங்களுக்கு, தியானத்தை செய்யாதவங்களுக்கு நாம பேசுற பேச்சில ஒரு விஷயமாவது விளங்க வேண்டி வருமா? விளங்க வேண்டிய இடத்துக்கு வருவாளா? நான் சொல்ற இந்த விளக்கம் ஜுபைர் அலிக்கு விளங்குதா இல்லையா? எவ்வளவு காலம் இதுக்குள்ள வந்து? 2 மாசம், ஒரு 3 மாசத்தை வெப்ப வேணும் மாட்டான். 30 வருஷமா இந்த கல்விக்கு இருக்கிற வாக்களுக்கு விளங்குது இல்லை. என்ன சொல்றேன், எத்தனை வருஷம்? 30 வருஷம் 40 வருஷமா இந்த கல்விக்கு இருக்கிறவங்களுக்கு விளங்குது இல்லைண்டா, ஓஸ்தாதிட்ட இவங்க பையத்தண்டு எடுத்த என்னத்தை, இவங்க என்னத்தை திக்ர் செய்யறாங்க, இவங்க தியானம் பண்ணி எதை விளங்கியிருக்காங்க, எதை இவ்வளவு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ற கேள்வி எல்லாம் வருமா இல்லையா? அப்படி கேள்வி வந்தா, இப்ப நாம சொல்றதுல ஒரு விஷயம், ஒரு 30 வருஷமா இந்த கல்வியில 40 வருஷமா இந்த ஒருத்தருக்கு விளங்கு இல்லைன்னு எடுத்தவன்டா, அதுக்கு காரணம் என்ன? அவர் இன்னும் உஸ்தாது கிட்ட எடுத்த திக்கிற தியானத்தை, அந்த பையத்தை முறைப்படி அறியவும் இல்லை, அதை முறைப்படி அணுகையும் இல்லை, முறைப்படி ஒரு தடவையாவது செய்யவும் இல்லை. வேற ஏதாவது காரணம் இருக்குமா? ஒரு 3 மாசத்துக்குள்ள நான் பிடிச்சுக்கிட்டு எனக்கு விளங்குது, புரியுது, நான் தியானம் செய்கிறேன், நான் திக்ர் செய்கிறேன், நீங்க விளங்கப்படுத்துறது எனக்கு விளங்குது என்று சொல்றீங்களா இல்லையா? விளங்குதா இல்லையா? பொய் சொல்ல வேணாம், உண்மையே சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? அப்ப 30-40 வருஷமா உஸ்தாது கிட்ட போய் உஸ்தாது சொல்லி கொடுத்த முறையை விளங்காம, அறிய வேண்டிய முறைக்கு அறியாம, அணுகிற முறைக்கு அணுகாம, திக்ர் செய்யாம இருக்கிறவனுக்கு இது விளங்காம இருக்கிறது சரிதானே? அவனுக்கு விளங்காது தானே? அவனுக்கும் தன்னிலையில பிராண நிறைம்பை விட அல்லாஹ் இருக்கிறானுங்கிற இடிப்புக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குமா? தொடர்பாக இருப்பானா? தொடர்பு இருக்கண்டாவது உணர்ற இடத்துக்கு வந்திருப்பானா? இல்லை. அப்ப இப்ப நான் இன்ன விளங்கப்படுத்துறது, இன்ன விளக்கி தாரது, ஆரம்பத்துல இந்த கொள்கையை விளங்கின ஒருத்தருக்கு நீங்க இப்படி திக்ர் செய்ய, இப்படி தியானம் செய்ய, உள்நோக்கா பாருங்க, இல்லாட்டி உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை சொல்றேன் கேட்பாயா, உண்மை களிமா உனை ஹக்காய் உணரச் செய்யும் ஓதாயா. அப்ப இத உரிய முறைப்படி செஞ்சிருந்தா இது உரிய இடத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கும், சேர்ந்திருப்பாரு. இப்ப எல்லாம் தெளிவா விளங்குற இடம் கொண்டு வரும், விளங்குற இடத்துக்கு வந்துடுவார், அவருக்கு விளங்கும். நாம பேசுறது தெளிவா விளங்கும், அவர் விளங்குற இடத்துக்கு அவர் அறிவு பக்குவம் வந்திருக்கும். விளங்குதே இல்லைண்டா, பிடிபடுகிறதே இல்லைண்டா, பிடிக்கிற இடம் அந்த கல்புக்கு வருகுது இல்லைன்னா அந்த கல்புல பூட்டி இருக்கு. அந்த கல்பு என்ன செய்யுது? அந்த பூட்டை துறந்து தன்னை உணருது இல்லை,
தன்னை நான் உணரணும் என்று சிந்திக்குதில்லை. தன்னை நான் உணரணும் என்று சிந்திக்கிற இடத்துக்கு வருவதில்லை. அப்ப குர்ஆன் வேதம் என்ன கேக்குது? இதை யாரு சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல நீங்க பூட்டா போட்டு வச்சிருக்கிறீங்கன்னு கேக்குது. அப்ப இவங்க யாருண்டா? மொத்தத்துல அவங்க 5 வருஷமா இருந்தாலும் 10 வருஷமா இருந்தாலும் 30 வருஷமா இருந்தாலும் 40 வருஷமா இருந்தாலும் கல்புக்கோ பெரிய பூட்டொண்டு பூட்டப்பட்டாக்களா இல்லையா? பெரிய பூட்டொண்டு போடுபட்டிருக்கா இல்லையா? அப்ப இந்த அப்ப கொடுத்தது தனக்கிட்ட தந்த விஷயம் என்ன என்று சிந்திக்க நேரமும் இல்லை, அதை தியானிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, அதை கல்புல உணர்றதுக்கு நேரமும் இல்லை. மாபெரும் காரியம் மனதில் செய்யும் திக்கிற செய்கிற முறையும் தெரியா. இப்ப சும்மா பெருமை மட்டும் அடிச்சு சரி வருமா? பையத்து வாங்கிட்டோம்ண்டு பையத்து வாங்கினா போல லிகாவுக்கு போயிடலாமா? அப்படி என்னத்தான் எனக்கு திக்கிறது நம்மளா? நான் என்று சொல்லி உணர்வுலாம் எடுக்கும். பையத்து வாங்கியாச்சு, டிரெக்டா போக வேண்டியது லிகாவுக்கு. பையத்து என்ன வாங்குற, கேஸை என் கொடுக்குறேன்னா ஒப்பந்தம், இதை நான் செய்வேன், நான் செல்லித்தாரத்தை நீங்க செல்லித்தாரத்தை நான் செய்வேன், இந்த ஒப்பந்தம். செய்யாம விட்டா அப்ப கூட்டு போட்டுருவீங்க. அப்ப செய்யல, அப்ப நாம பேசுறது விளங்காது. அது 300 வருஷம் போனாலும் விளங்காது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது ஆரம்பத்துல கண்ணை மூடி உள்நோக்கா பார்த்து, நான் உள்நோக்கா என்ன பார்க்கிறேன், என்ன பார்வை இருக்கி, என்ன பார்வை அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கி, எந்த பார்வையை இன்னும் என்ன செய்யல, அடிபடல என்று அதை கொஞ்சம் தெளிவு கண்டா, அந்த தெளிவை கொஞ்சம் சரிப்படுத்தினா, அந்த தெளிவுலேயே கொஞ்சம் நேரம் இருந்தா, அந்த நாடுங்கிற நாதம் இருக்கே, அந்த உணர்வு அவருக்கு பிடிபடும். அவர் அதை நான் என்று உணர்வாரு. இப்ப என்ன செய்யப்படும்? அந்த தியானம் அவருக்கு ஒரு நிலைப்படும். இயல்பாவே ஒரு நிலைப்படும். பார்வையில ஒரு நிலைப்படக்குள்ள அதே நேரம் அந்த உணர்வுல சரிபடும், உணர்வுலையும் ஒரு நிலைப்படும். அப்ப பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு எல்லாம் ஒரு நிலையாயிடும். அப்ப உள்ளத்தை ஓர் நிலையில் நிலை நிறுத்தி நிக்கிற செய். நான் மூஞ்சி தெளிவா விளங்குதா? நான் ஏன் சுபைர் அலியை சொல்றேன்டா, ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே இல்ல ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே இந்த திக்ர் செய்கிற முறையை இன்றைக்கு தெளிவா விளங்கி இன்னும் விளங்கப்படுத்துறதும் இன்னும் தெளிவா விளங்குது என்றா தியானம் செய்கிறீங்க, திக்ர் செய்கிறீங்க. இப்படி செய்கிறவங்க யாராக இருந்தாலும் நாம பேசுற பேச்சு விளங்குமா இல்லையா? அவளுக்கு அந்த விளங்குறவன், விளங்கிக் கொள்றவன் நான் என்று அது இருக்கிறதா உணர்வாரா இல்லையா? உணர்ந்து கொள்ற இடம் வருமா இல்லையா? அவர் உரிய வழியை என்ன செய்வார்? உரிய முறைப்படி சேரும் வரை போயிட்டே இருப்பார். திக்ர் கொண்டு போயிட்டே இருக்கும், ஞாபகம் கொண்டு போயிட்டே இருக்கும். இயல்பாவை அமையும் அது. அப்ப இன்னும் அதை ஏற்றுக்கொள்ற கல்பு வரலேண்டா, ஏற்றுக்கொள்ற கல்பொண்டு இன்னைக்கு வருகிறது இல்லைண்டா, ஏற்றுக்கொள்ற கல்பு இன்னைக்கு இல்லையேண்டா, யாரை ஏற்றுக்கொள்ற கல்பு இல்லை? யார் அவர் ஏற்றுக்கொள்ளணும்? யாரை ஏற்றுக்கொள்ற அத கல்பு மறுக்குது. அனசாபிசையா? அனசாபிசை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய? அனசாபிசை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப நாம உருவாட்டம் நடத்துறோம், எங்கேயாவது ஒரு இடத்த அனசாபிசாகிய ஏற்றுக்கொள்ளுங்க என்று நான் ஒரு வசனம் பாவிச்சிருக்கேனா? அனசாபிசாகிய நான் தான் அல்லாண்டாவது சொல்லியிருக்கேனா? தெளிவா இந்த நான்ங்கிற உணர்வை மனதில விற்கிற, மனதில பதிச்சு மாபெரும் காரியம் அது. அதை ஞாபகப்படுத்துங்க. அதை ஞாபகம் செய்யறது தான் நீங்க அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதுக்குரிய சமம், நிகர் எல்லாம் தான். நீங்க நானே ஞாபகப்படுத்தினீங்களா என்ன அர்த்தம்? இந்த நானுங்கிற உணர்வை நீங்க ஞாபகப்படுத்தின அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க உங்கள்கிட்ட சென்னா நீங்க என்ன செய்யணும்? அந்த மாபெரும் காரியத்துல மனதில செய்யணும், மனதில ஞாபகப்படுத்தணும். சென்ன உடனே அல்லாஹ் 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 அல்லான்னு ஞாபகப்படுத்துறல, நான் அதை சொல்லல. நான் அல்லாஹ்ங்கிற சொல்லுக்குரிய மெய்ப்பொருளை சொல்றேன், உணர்வை சொல்றேன். அதை உணருங்க என்று சொல்றேன். அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் என்று பேர் வச்சிருக்கோம். வேதமும் அப்படித்தான் சொல்லுது.
குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ்வாகிறவன் அகது. அகத் என்ற என்ன? ஏகம். அப்போ அல்லாஹ் எதுக்கு செல்லுது வேதம்? அகதுக்கு செல்லுது, அந்த ஏகத்துக்கு செல்லுது. ஒஸ்தாது என்ன சொல்றாங்க பாட்டுல? உள்ளது நானும் ஏகமடாங்க. அப்ப ஏகமாய் இருக்கிறது என்ன? நான் என்கின்ற அவன் சொல்றாங்க. இன்னொரு பாட்டுல என்ன என்று சொல்றாங்க? உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமாயிருப்பதால் எல்லோருக்கும் பங்கம். அப்ப இப்ப எது பொருள்? அல்லாஹ்ங்கிற சொல்லால சுட்டப்படுற பொருள் எது? நான். இந்த நான் ஏகமாயிருக்கிற நிலை, அகதுங்கிற நிலை, அகதுடைய மர்த்தபா. அப்ப இப்படி உள்ளது நானும் ஏகம் என்கிற அந்த நிலை அகதுடைய நிலை என்றா அத வேதம் அல்லாஹ் சொல்லுது. இப்ப நீங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கடா, அந்த ஏகமா இருக்கிற அந்த நான் உங்களுக்கிட்ட ஒரு பங்கா இருக்கா இல்லையா? உணர்வா இருக்கா இல்லையா? உணர்வதுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அந்த இருக்கிற நானை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. மனதில் செய்யும் மாபெரும் திக்ரு, மாபெரும் காரியமா மனதில் செய்கிற திக்ரு ஞாபகம். இதை ஞாபகப்படுத்துங்க. இதுதான் தியானம், இதுதான் திக்ர், இதுதான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது. அல்லாஹ்வை உள்ளத்துல ஞாபகப்படுத்தாம எப்படி அந்த லிகாவுக்கு போறேன், அந்த இருப்பு நிலைக்கு போறேன்? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கேன், நான் ஒருத்தன் இருக்கேன், இல்லாட்டி நான் ஒருத்தன் நிற்கேன் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானா போகலாமா? இனவா இது? ஷிர்க் தானே. உஸ்தாது எப்படி சொல்றாங்க? இணையை நீக்கி, அதாவது ஷிர்க்கை நீக்கி ஏகத்தில் தரித்து இயன்ற வரை திக்ர் செய், ஞாபகம் செய். ஏகத்தில் தரித்தண்டா உள்ளது நான் எனும் ஏகம் என்கிற அந்த நான்ல தரித்து அதை ஏகமாக உணர்ந்து இயன்ற வரை ஞாபகப்படுத்துங்க. இதுதான் தியானம், இதுதான் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற முறை. அப்ப அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சு அணுக வேண்டிய முறையில முதல் திக்ர் தியானத்தை செய்யணுமா இல்லையா? இதை செய்யாம, இதை உணரக்கூடிய அந்த நிலையை முறையை அறியாம, இந்த செயற்பாடுல ஈடுபடாம ஒருத்தன் 30-40 வருஷமா இருந்து அவனுக்கு நாம பேசுறது புரியுமா? அவன் புரியுற இடத்துக்கு வருவானா? அவன் பாலர் வகுப்பை சேர்ந்தவன், ஒரே வகுப்போ 20-30 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு 5-10 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறார்கள். பாலர் வகுப்பு நான் படிக்கும் ஸ்கூல்ல அப்படி அடுத்த எக்ஸாம் எழுதி அடுத்த எக்ஸாம் எழுதி அடுத்த எக்ஸாம் எழுதி லதர்க்க முன்னத் லன் தபக் படிப்படியா கடந்துகிட்டு போ. ஈமான் முழுமை பெற 4 படித்தரத்தை தாண்டணுமுங்க சார். அப்ப தியானம் என்ன செய்யும்? அந்த 4 படித்தரத்தை நம்மளை தாண்ட வைக்கும். செஞ்ச தியானம் செஞ்சதான், திக்ர் செஞ்சதான். செய்யலையா நாம சொல்ற விஷயம் அவருக்கு கேட்காது. ஏன் கேட்காதுண்டா, கேட்க விடாம ஒருத்தங்க இடையில இருப்பான். அவன் உடவே மாட்டான். உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஷைத்தான். அவன் விட மாட்டான். அவருக்கு உணர்த்த, இப்படி விளங்குறதுக்கு ஆச்சல், அவருக்கு உணர்த்த அவர நிலைய அவர் அறிய, உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்தது. அப்ப அந்த ஷைத்தான் இருந்துகிட்டு அவர் தியானம் செய்ய திக்ர் செய்ய விடாட்டி, அந்த இடத்துக்கு போகாட்டி தலை விரித்தாட்டுற ஷைத்தானியா இருக்கிற இடம் அது. அது எப்படி தன்னை உணர்றதுக்கும் தன்னிலை அறியறதுக்கும் வரும் முற்படும்? அப்போ ஆரம்பம் கொடுக்கப்பட்ட தியானமே அறிய வேண்டிய முறைக்கு அறிஞ்சு அணுக வேண்டிய முறைக்கு அணுகி அது ஒரு சில நாட்கள் செய்யக்குள்ளேயே அந்த நான்ங்கிறது அல்லாஹானுங்கிறது உங்களுக்கு பிடிபடும் என்று உஸ்தாது சொல்றதுக்குரிய ரகசியம். இந்த பிடிபடுகிறா அப்படித்தானே சொல்றாங்க. ஒரு சில நாட்களிலேயே உங்களுக்கு அந்த நானுங்கிற உணர்வு அல்லாஹ்தான் பிடிபட்டுருமங்க, விளங்கிடுமங்க, விளங்குற இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப வந்துட்டா உங்களுக்கு வந்துட்டா இல்லையா? ஜுபைர் அலி நம்பிட்டீங்களா இல்லையா? 3 மாசம் போகலையே உங்களுக்கு. இங்க 3 வருஷம் போய் நம்ம அமெரிக்கானு நிறைய பேர் 65-70 வயசு கிழவன் ஆகிட்டு இருக்காங்க. முப்பது 40 வருஷ காலம். இப்ப நாம பேசுறது விளங்குதே இல்லை. உஸ்தாது சொன்னதை தமிழங்கப்படுத்துறோம். உஸ்தாது தனக்கு இப்படித்தான் பையத்து தந்தாக, தன்னை இப்படித்தான் தியானிக்க செஞ்சாங்க, தன்னை திக்ர் செய்யற முறை இப்படித்தான் காட்டி தந்தாக என்று ஆரம்பத்தில் அவளுக்கு கொடுத்ததை தான் பேசுறோம். இப்ப நாம
அது கூட 20-30 வருஷமாய் முழங்குது இல்லையடா. எப்படி தார் சட்டை, எப்படி திரை, எப்படி இடிக்காங்க. வேலை இல்லாதவன் மூளை ஷைத்தான் செயற்படும் ஆலை. ஆலைண்டா ஃபேக்டரி, சும்மா ஃபேக்டரி இல்ல, பெரிய ஃபேக்டரி. இப்ப விளங்குதா? அப்ப முதல் ஆரம்பத்துல என்ன செய்யணும், பயிற்சிக்கு வரணும். நான் அந்த பயிற்சியை செய்யணும். ஒரு நாள் அப்படி மிஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா கிழமையில 6 நாள் மிஸ் ஆயிட்டு ஒரு நாள் செஞ்சு வேலை இல்லை. என்னண்டா, சான் தைக்க முளம் கிளியக்கூடாது. முளம் தச்சு சான் கிழிஞ்சா பரவாயில்ல, தச்சுக்கலாம் லேசா. இது சான் தைக்க முளம் கிளியுது, ஒரு நாள் செய்யற 6 நாளைக்கு இல்லை, வர திரும்ப வந்து ஆரம்பத்திலிருந்து தான் வரணும். என்ற முளம் கிழிஞ்சிருக்குமாங்க, தச்சத்தை விட கூடுதலா கிழிஞ்சிருக்காங்க. அதுக்கு சரியான அறிவு தெளிவில்லாதான் காரணம். அப்ப தெளிவா விளங்கி தெளிவா அந்த தியானத்தை செஞ்சா ஒரு சில நாட்களிலேயே அந்த நான் என்று உணர்வது அல்லாஹ் தான் என்று அவருக்கு பிடிபட்டுரும். அவர் பிடிபடுற இடத்துக்கு வந்துடுவார். அப்ப அல்லாஹ் இறைவன் தண்ட உணர்வை கொண்டு அவரை உறுதிப்படுத்துவான். அந்த உறுதிப்படுத்துறது இப்படித்தான் என்று அவரோட புரிதலுக்கு வந்துடுமே. இப்ப உணர்வோ பிடிச்சிட்டிப்பார். இடிக்கும் நானே உணர்ந்து கொள், இல்லா நானே இழந்து விட்டு இடிக்கும் நானே உணர்ந்து கொள். சிறுக்கு என்கிற நோய் அழிந்தால் அவனை அன்று நீ இல்லை. கற்பனை நான் மறைந்து விட்டால் ஹக்கான நான் உன்னுடன். இதை விட எப்படி இதை தெளிவா தாரேன், இதை விட எப்படி தெளிவாய் கொடுக்குறேன். அப்படி தெளிவா கொடுத்து தெளிவா சென்றதும் 40-50 வருஷமா மண்டைக்க பூரலாட்டி, மண்டைக்க பூர்ற இடம் ஒன்று வராட்டி அங்க யார் இருக்கான்? அது தியானம் செய்யட்டி யார் இருக்கா? அது ஷைத்தான் இருக்கிற ஆலயம். அதை எப்படி சொல்றா தெரியுமா? உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஊடகமாய் தந்ததடா ஷைத்தான். இந்த ஊடகமாய் தந்த இந்த ஷைத்தானி, சரியா, ஊடகங்கள் யாவையும் உன் எதிரி பயன்படுத்தி உளநோயில் மாட்டிக்கொண்டார். ஊடகங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாட்டான்? எதிரி பயன்படுத்தி உளநோயில மாட்ட வச்சு விட்டானா. இப்ப அவர் எங்க இருக்காருன்னா உளநோயில வாழ்றாரு. கோடிக்கணக்கான ரைட், அவங்களுக்கு தெரியாண்டு வைங்களேன். நான் இப்ப அவங்கள கோடிக்கணக்கா தெரியாத ஒரு கல்வி கிட்ட வரல வைங்களேன். இந்த கல்வியை எடுத்து இந்த கல்வியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இன்றைக்கு நசீபில்லை. இன்னைக்கு எடுக்கிற இடம் வருது இல்லையே, எடுக்கணில்லையே, அவ்வளவுதான். அப்ப நாம புரிய வைக்கலாம், புரிகிற அளவுல விளக்கி கொடுக்கலாம். அதுக்கும் புரியல, இன்னும் தெளிவுபடுத்தியும் கொடுக்கலாம். பிரிச்சு 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 ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நுட்பமாகவே உணர்ற மாதிரியும் கொடுக்கலாம். உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாய், உணர்ந்தவர் உணர்த்திய சத்திய களிமா. அவர் உணர்த்தி கொடுக்காரு. உணராட்டி உணரணும் என்று எடுக்காட்டி சிந்திக்க தெரியாத சீர்கட்ட மிருகம். இதுக்கு மேல என்ன சொல்றேன்? அல்ஹம்துலில்லாஹ், இது போதும் என்று நினைக்கலாம். சாஹிப் நானா, டைம் என்ன? ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் வேணுமா? ரெக்கார்டிங் பண்ணிருக்கேன், நான் போட்டுடுறேன். கேளுங்க. எங்க சாஹிப் நானா? அவர் தூங்க மாட்டார். அவர் தூங்கவே மாட்டார். அவரு தூங்குற நிலை களப்பட்டு மிச்ச நாள், உறக்க நிலையிலிருந்து விடுபட்டு மிச்ச நாள் அவர். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதோட வெப்பம். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம்.